சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நேத்து ஒரு வீடியோ சார்லியா சூப்பர் சார்லியா நேத்து ஒரு வீடியோ பார்ட் 1 கொடுத்துருப்பேன். பார்ட் 2 தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஐயோ இந்த ட்ரெயின் தானே அது? நான் நேத்து வீடியோலயே காமிக்கலையே. இந்த மாதிரி இருக்கு சொல்ல வேண்டியதான். இவன் என்னடா கத்துன்னு கத்துறானே. வாய் முறான்றது கொன்னுட்டு. ஐயோ என்னடா பண்ற? போச்சு. இப்ப பேசிட்டு இருக்கிறான். அவன் என்ன ஆனான்னு தெரியலையே. ரிவர்ஸ் வண்டியை எடுத்துட்டு என்ன ஆனான்னு பார்க்கணும். இப்போதான்டா நம்ம கூட டிராவல் பண்ணிக்கிட்டு வந்தா, அதுக்குள்ளேயே வா சீக்கிரம் ஓடு. வேணாம். அப்புறம் நம்ம இங்கிருந்து போனோம்னா அப்படியே இது ட்ரெயினுக்கு டேமேஜ் ஆகிடும். இப்போ என்ன சொல்கிறேன்னா, உன் கூட கடைசி வரைக்கும் இந்த கேம் முடிக்கிற வரைக்கும், கேம்லாம் சொல்லவே இல்லை, கடைசி வரைக்கும் உன் கூடயே இருந்து இது எல்லாமே முடிச்சு வைக்கணும்னு நினச்சானா. அதுக்கப்புறம் முடிக்க முடியலையா. அதனால எல்லாம் கம்ப்ளீட்டாக பண்ணிட்டு அவனோட பையனை பார்த்துட்டு வர சொல்லிடுவான். அவனோட பையனை இதில் பார்க்கணுமா. ஆனால் அவன் எங்கே தான் இருக்கான்னு சொல்லி எதுவுமே பேச்சு மூச்சியே கிடையாது. குடலில் ஒரு மேலே போட்டுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த இடத்துல இன்னொன்று சொல்ல மாறேன்ட்டு, ஓப்பன் பிளேஸில் இருக்கக்கூடாது. அப்படி இல்லைன்னா நம்மளை குழந்தை ஒரு மேலேயே போட்டுரும். நம்மக்கிட்ட வேறு எதுவுமே இல்லை. இப்போ என்ன பண்ணுறது? ட்ரெயின் தான் இருக்குது. ட்ரெயினை வச்சு மூவ் பண்ணுவோம். இப்போ குட்டியாக்கி மேப்பு தான் நம்மக்கிட்ட இருக்கு. இந்த மேப்பில் இந்த இடத்துல எல்லோ கலர்னா ஸ்கிராப்ஸ் கொடுப்பாங்க. அந்த எல்லோ கலரு. இன்னொன்று ப்ளூ கலர்னா ஏதோ ஒரு மிஷின்னு நினைக்கிறேன். அதில் எனக்கு தெரில. அதுக்கப்புறம் ரெட் கலர்னா துப்பாக்கியில் கொடுப்பாங்களே கன்னு. இப்போ கூட நம்ம ஷூட் பண்ணோம்ல, அந்த மாதிரி கொடுப்பாங்க. இல்லைன்னா நம்மளுக்கு வெப்பன் ஏதாச்சும் கொடுப்பானுங்க. யாருக்கு தெரியும். சரி, இன்னும் லைக் கூட பாருங்க, லைக் போட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, பக்கத்துக்கு பெல் ஐகான் பண்ணுங்க. இப்போ என்னதான் பண்றதுன்னு தெரியல. அவனு வேற போயாச்சு. இவனை இப்பயாச்சும் அவன் இருந்திருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். அவனும் போயிட்டான். சரி, நம்ம மிஷினை கம்ப்ளீட் பண்ணுவோம். ஓப்பன் பிளேஸ்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். நிறுத்தி இந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்கு. இந்த இடத்துல யாரா இருக்காங்க. யாரும் இருந்திருக்காங்க. யாருன்னு தெரியலையே. எவனும் வெறுகத்தி. இதுதான் ஸ்கிராப்ஸா? இத்தனை நாள் தெரியாமல் போச்சுங்க. சரி, இதை வச்சுதான் நம்ம பண்ணவே போகிறோம். சரி, இப்போதைக்கு ஒன்றே தான். ஓப்பன் பிளேஸில் கொஞ்சம் அதிகமாகவே விற்பானுங்கன்னு நினைக்கிறேன். தூக்கி போட்டுப்பானுங்களோ அப்படிதான் நினைக்கிறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ஓப்பன் பிளேஸில் இருக்கக்கூடாது சொன்னோம். இடி வேறு பயங்கரமாக அடிக்குதே. சரி, நம்ம இதுக்குள்ளே போயிட வேண்டியதுதான். அதனால ட்ரெயின்குள்ளே போயாச்சு. நம்மக்கிட்ட ஒரு ஹெல்த் மட்டும் ஏற்றிக்கலாம். ஒன்றே தான் இருக்குது. அப்புறமா ஏற்றிக்கலாம். எதுக்கு தேவையில்லாமல் இதுவும் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்ம எல்லாமே சேர்த்து வச்சு 100 200 இருந்தால் கூட பரவாயில்ல. அது வரைக்கும் இருக்குமா? டேமேஜ் இல்லாமல் இருக்கணும். ஃபஸ்ட்டே டேமேஜ் ஆயிடுச்சு. சரி, இந்த இடத்துல இந்த சைடு போகக்கூடாது, அந்த சைடு போகணும். ஷட், இவ்வளோ தூரம் வந்துட்டுமே. ட்ரெயின் ரொம்ப இதுவாக போயிட்டு இருக்குங்க. நம்ம ஃபஸ்ட்டு மிஷினை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு பதில் இந்த சைடு வந்துட்டோம். அந்த சைடு தானே போனோம் மிஷினு. சரி, ரிவர்ஸில் போய் ஸ்பீடாக போகுது. எனக்கு வேறு வாய்க்குள்ளது. சரி, நம்ம பிரேக்கு போடாமல் நிறுத்தி வச்சுருக்கோமோ? பிரேக்கு போட்டு தான் நிறுத்தி வச்சுருக்கோம். அங்கே நின்றுக்கணுமே. என்னடா இப்படி நிற்குது? சரி, பரவாயில்ல, ஏறிக்கலாம். அப்படியே நேராக போக வேண்டியது தான். இல்லை, ட்ராக்கு தான். இன்னும் எதுவுமே பண்ணல. டாஸ்க் எதுவுமே கம்ப்ளீட் பண்ணல. இது ஃபுல்லாக